இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக 11ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி வட தமிழக, ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 12ஆம் தேதி வடக்கு கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி வடக்கு கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர், கடலூர் மாவட்டம் வேப்பூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் அகரம், சீகூர், விழுப்புரம் மாவட்டம் வானூர், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கடலூர் மாவட்டம் வானமா தேவி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், திருச்சி மாவட்டம் துவாக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயங்காயம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பிடிஓ,
கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, அரியலூர் மாவட்டம் செந்துறை, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, திருச்சி மாவட்டம் பொன்மலை, பெரம்பலூர் மாவட்டம் வி களுத்தூர், மதுரை மாவட்டம் கள்ளத்திரி, புதுக்கோட்டை மாவட்டம் மீமீசல், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தலா 3 செமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு, வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம், கடலூர் மாவட்டம் SRC குடியாங்குடி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலா 2 செமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, சேலம் மாவட்டம் வீரகனூர், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கோயம் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தலா 1 செமீட்டர் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.